அப்பான்றவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெட்ரூமில் இருக்கிற ஃபேன் மாதிரி நமக்காக டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு வேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது வேலை செய்யும். ஸோ இப்படி தொடர்ந்து நமக்காக ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த ஃபேனை என்னைக்கு பார்ப்போம்? என்னைக்கும் பார்க்கவே மாட்டோம். ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டும் மேலே பார்ப்போம். ஓ இவ்வளோ ஒற்றையாக இருக்குதா, ஆமாம் நமக்காக ஓடிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஸோ எப்பயாவது மேலே எட்டி பார்க்குற ஃபேன் மாதிரி இருக்கக்கூடாது அப்பான்றவர். டெய்லி நம்ம பார்க்குற கேலண்டர் மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு இமோஷனலான ஒரு மேட்டர் சொல்லிட்டு ஷோவில் காலேஜ் எடுத்து வைக்க போகிறோம். மிர்ச்சி விஜய் நீ ஆடாதே உனக்கு இப்படிலாம் பேச வருமாடான்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ நம்மளும் இந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவோம். ஸோ உங்கள் லைஃப் 4344 கலர்ஸ் 4344 விதமாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ½ அன் ஹவருக்கு டைம் பாஸ் பாருங்கள். ஃபேனு, கேலண்டர், ஏசி, வெட் கிரைண்டர், வாஷிங் மிஷின் நிறைய சொல்லுவாங்க நாங்கள். இப்போ நம்ம வீட்டில் போய்ட்டு சாப்பிட உட்காந்தோன்னு வைங்களேன், ஒரு 4-5 விஷயம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் சாம்பார், ரசம், இட்லி, பொங்கல், பூரி, வடை இதெல்லாமே பண்ணுவாங்க அடிக்கடி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த 5-6 டிஷ்ஷில் ஏதாவது ஒரு டிஷ் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா எதில் சூப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி தக்காளி தொக்கு பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடினார்னா அவர் தாங்க இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நடிக்க ஆரம்பிச்சாருன்னா அழ வச்சுரா இருப்பா இந்த ஆள், இமோஷனல் சீன்லாம் பின்னிடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டிங்கன்னா அவார்டு வாங்குவார், அதே ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவார். பிரபுதேவா பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார், டேரக்ட் பண்ணுவார், ஆக்ட் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் ஹீரோவாக இவர் ஏன்ப்பா கொஞ்ச நாள் நடிக்கிறது இல்லை, எனக்கு அப்படி பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க பண்ண முடியும், பயங்கர பிஸி. நார்த் சைடு வந்து போகிறாரு, இந்த சைடு கலக்கிறாரு, தெலுங்குல இறங்குறாரு, எல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணாருன்னா, களவாடிய பொழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். தங்கர் பச்சானோட டைரக்ஷனில் அந்த படம் ரெடி ஆச்சு. ஒரு சில காரணங்களால் அந்த படம் ஆனால் வெளியே வரல. அதன் பிறகு இப்போ அப்படி இப்படி சொல்லிட்டு ட்ராவல் ஆகி எங்கெங்கேயோ போயிட்டு இன்ட்ரி எப்பப்பெல்லாம் லாஸ்ட்டாக வந்து சினிமாவில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எங்கேயும் காதல் படம் அவர் டைரக்ட் பண்ண படம், அதில் அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட்டு போனார். அப்புறம் தோனி பிரகாஷ் ராஜ் நடிச்ச படம் இருக்குல்ல, அதில் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுவார். லாஸ்ட்டாக பிரபுதேவா எப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அந்த எங்கேயும் காதல் படம்ப்பா அவரே டைரக்ட் பண்ண படம் இல்லை. ஸோ அந்த படம் வந்து படம் ஓகேவா இருந்தது. ஆனால் அந்த படத்தில் அந்த பாட்டு டான்ஸ் ஆடி இருப்பாரு பாருங்க, சிம்பிளா இருக்குங்க. ஒரு பீட்டுக்கு ஒரு நடந்து வந்தாலே அது டான்ஸ் மாதிரி தான் இருக்கும். எங்கேயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேசு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கலாம். திஸ் சைடு அன்சிகா, தட் சைடு தேம் ரவி, இந்த சைடு வந்து பிரபுதேவா ஃபீலிங் தட் இமோஷனல் லவ் சாங் ஃபார் எங்கேயும் காதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி படம் ரொம்ப 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 ஒரு மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஒரு படம், நல்லா இருக்கும் படம். பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு, ராதிகா அப்படி அதில் ஹீரோயினாக இருப்பாங்க. எஸ்பிபி சார் வாய்ஸில் வாங்கும் படத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவ பாட்டு. அந்த பாட்டுக்கு பிரபுதேவா சார் ஒரு என்ட்ரி கொடுத்து ஆடி இருப்பாரு. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் இந்த அன்னாடம் காய்ச்சி வாழ்க்கை கனவில் தானே நமக்கு பல அரண்மனைங்க இருக்கு. ஸோ அந்த பாட்டு வந்து சூப்பராக இருந்தா. 2 தடவை தான் ஒரு லாஸ்ட்டாக நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹீரோவாக நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம கைக்கு வந்திருக்கு. மின்சார கனவுல பார்த்ததுப்பா, அதுக்கப்புறமாப்பா அப்படின்னீங்கன்னா, அப்போ எப்படி இருந்தாரோ இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு. அதே மாதிரி இருந்தால் ஹீரோவாக பண்ணுறது என்ன டவுட்டே நான் கன்ஃபார்மாக ஹீரோவாக பண்ணலாம். ஸோ டிரெக்டர் இஸ் கோயிங் டு பி ஏஎல் விஜய். ஏஎல் விஜய் வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக இதே என்ன மாயம் கொடுத்தாரு, அது என்னப்பா அப்படின்னா ஓகேவா இருந்தது. ஸோ ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு வந்து படங்கள்லாம் பாருங்களேன், மதராசப்பட்டினமாக இருக்கட்டும், இல்லை தாண்டவமாக இருக்கட்டும். ஸோ இந்த படம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நல்ல டேரக்டர், தெய்வ திருமகள் ஊட்டிய எப்படி இருந்தது அந்த படம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் கொடுத்து அவர் நேராக போய் பிரபுதேவா அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவங்க அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்க பிரபுதேவா கிட்ட போய் அவர் கேட்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோம்னா, தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ ஏஎல் விஜயோட டைரக்ஷனில் பிரபுதேவா ஹீரோவை நடிக்க, ஹூ இஸ் கோயிங் டு பி த ஹீரோயின், நயன்தாராலாம் இல்லைங்க, அவங்களும் இல்லை, தமன்னா ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து கேட்டதுக்கு இன்னொன்று சொன்னால் ஏமி ஜாக்சன் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ 2 பேரில் யார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்க. யோசிச்சு பாருங்கள், ஏமி ஜாக்சனை ஃபஸ்ட்டு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கூப்பிட்டு வந்ததே வந்து ஏஎல் விஜய் தான், மதராசப்பட்டினம் மூலியமாக. அதோட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை தாண்டவம்லையும் ஷீ இஸ் கோயிங் டு ஆக்ட் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்னங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த சைடு அவங்க 6-7 படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபுதேவாவும் ஏமி ஜாக்சனும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிங் இஸ் பிளேயிங் நார்த் இந்தியா, தட் சைட் தேவ் ஆல்ரெடி ஒர்க். ஸோ இந்த படத்தில் ஏமி ஜாக்சன் இருக்கலாம் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. ஏமியா தமன்னாவா அப்படின்றது டவுட்டாக இருந்தாலும் ஏஎல் விஜய் டைரக்ஷனில் பிரபுதேவா நடிக்க போகிறாருன்றது 100% ஃபேக்ட். டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.